ஹரி ஓம் நாராயண சூக்தம் விபாகம் 4 தமிழில் தொடர்ச்சியாக. அதற்கு முன்பு எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தீர்காயுஷ்மான் பவ ஸ்திரீபிய தீர்க சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யாணி மங்களானிச்ச அபிவிருத்திர்பவத்து ததாஸ்து. மந்திரத்தை கூறிவிட்டு இதை பார்க்கலாம். இந்த மந்திரம் ஒரு விஷயம், இதுவும் அடுத்த வகுப்பில் வரும் மந்திரம் ரொம்ப விசித்திரமான, ரொம்ப நுணுக்கமான மந்திரங்கள். ஆத்மா எப்படிப்பட்டது, நாராயணன் எப்படி இருக்கார், எந்த வடிவத்தில் இருக்கார், எப்படி இருக்கார். இப்போ பத்மகோஷ பிரதிகாசம் நம்ம பார்த்துட்டோம் அந்த 3வது விபாகத்தில். இப்போ 4வதுல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சந்ததகும் ஷிலாபிஸ்துலம் பத்யா கோஷ சந்நிபம் தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்ய மத்யே மகானக்னிர் விஸ்வார்ச்சிஷ் விஸ்வதோ முகः சோக்ரபுக் விபஜந்திஷ்டன்னாஹாரமஜர கவிः திர்யகூர்த்வமதஷாயி ரஷ்மயஸ்தஸ்ய சந்ததா சந்தாபயதி ஸ்வந்தேகம் நாஹாரமதர கவிः அஜர கவிः நாஹாரமஜர கவிः. சந்ததகும் ஷிலாபிஸ்து லம்பத்யா கோஷ சந்நிபம். சந்ததகும் கும்னு சந்ததம் தான். அது கும்னு அந்த வேதத்துக்கு, அந்த ஸ்வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம்லாம் வச்சு வைப்பாங்க. பட் சந்ததம்னா என்ன, சததம்னா என்ன? சததம் ஜபேத், எப்பவும் ஜபிச்சுட்டு இருக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறோம் இல்லையா. சம்மும் சததமும் போட்டால் சந்ததம்னு நான் வந்துடும், இன்னும் வந்துடும். சம் ப்ளஸ் கரக சங்கரகன்னு வரா மாதிரி தான் உபசர்க. அந்த சம் ஒரு உபசர்கன்னு இல்லை, ஒரு அழுத்தம் கொடுக்குற ஒரு வார்த்தை. அது சம் பவித்திரமானது, டோட்டலி முழுவதுமாக. சததம் தொடர்ச்சியாகவே இருக்கும். அது கண்டினியூவஸ். ஆங்கிலத்தில் கூறுவோமையானால் தொடர்ச்சி, வாழையடி வாழையாக தொடர்ச்சியாகவே, பின்னிக்கொண்டு தொடர்ச்சியாகவே. சந்ததகும் ஷிலாபிகி. ஷிலாபிகினாங்கிறது, ஷிலா கண்டன்னா என்னதுன்னா கல். ஷிலாபிகி கல்லினால், கல்லோடு கல்லுடன், 3ஆம் வேற்றுமை உருவு கல். கற்களினால் பகுவச்சனம், பகுவச்சனம் புருஷலிங்கம். ஷிலாபிகி கற்களினால், கற்களுடன், கற்களோடு, 3ஆம் வேற்றுமை உருபு ஆளோடு உடன்ல சேரப்பட்டது. ஷிலாபிகி. சந்ததகம் ஷிலாபிஸ்து லம்பத்யா கோஷ. லம்பதி, லம்ப் தான் தாத்துனோம், தொங்கிறதுன்னு அர்த்தம். லம்பதி பிளஸ் ஆகோஷ சேர்க்கச்ச லம்பத்யா அப்படின்னு வரும். ஆகோஷங்கிறது முழுவதுமாக, கோஷங்கிறது என்ன, பாக்கெட்டு, சிறுவை. ஒரு இது வச்சுங்களேன், ஒரு பையின்னு வச்சுங்க, சிறு பை, அதுதான் கோஷங்கிறது. அதுக்கு நிறைய மாதிரி நம்ம சார்ந்த பட அர்த்தங்கள்லாம். இப்போ வித்த கோஷம்னா பேங்க், வங்கிக்கு வித்த கோஷம் சம்ஸ்கிருதத்தில். கோஷங்கிறது பை, ஒரு ஓட்டை உள்ள ஒரு பை, நல்ல உள்ள சின்ன பொருள்கள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பை. அப்போது ஷிலாபிஸ்து லம்பதி, தொங்கிக் கொண்டிருக்கிற பையை சம்பதி போலன்னு வரும். சந்நிபம், சம் பிளஸ் நிபாங்கிறது அதை போல, சிமிலர். ஆங்கிலத்தில் கூறுவோமே ஆனால் சிமிலர், அதை போல. இது பையை போல. எப்படி அது நம்ம போன கடந்த இதில் முடிந்த அந்த வகுப்பில் பார்த்தோம். பத்ம கோஷம் மாதிரி இருக்கும். பத்மத்துக்கு இந்த இலைகள் விரிஞ்சிருந்தால் உள்ள ஒரு கோஷம், ஒரு ஓட்ட மாதிரி ஒரு பத்ம கோஷம், இந்த தாமரை பையன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி சந்திபம், இந்த பையை போல தொங்கின்னு இருக்கும். லம்பத்தி, லம்பத்தியா ஆகோஷம், இந்த பைய, இந்த ஆகோஷத்தை போல. சந்நிபம், இந்த பையை போல, முழு பையை போல அது தொங்கின்னு இருக்கு. லம்பத்தியா இது சந்த கண்டினியூஸாக அது அப்படி தான் தொங்கின்னு இருக்குன்னு அர்த்தம். பார்த்தோம் போன கடந்த அந்த வகுப்பில். அதை நாபியை பார்த்து தலைகீழாக கீழே பார்த்து கொண்டு அதோ முகம்னு பார்த்தோம், நம்ம படித்தோம். ஸோ சந்ததகும் ஷிலாபிஸ்து லம்பத்யா கோஷ சந்நிபம். நிபாங்கிறதே அதை போலன்னு அர்த்தம், சிமிலர். சம் பிளஸ் நிபா, அவ்வளோதான். சந்நிபம் அம்னு வரும். அந்த இதுக்கு சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிருதந்தத்தில் வரும். சந்ததகும் ஷிலாபிஸ்துலம் பத்யாகோஷ சந்நிபம்
தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம். தஸ்யாந்தே சிஷிரகும், தஸ்ய அந்தே, தஸ்யங்கிறது அவனுடைய, அதுவுடைய எடுத்துக்கலாம். ஷஷ்டி விபக்தி, ஆறாம் வேற்றுமை உருவு உடைய. இப்போ சக தௌத்தேல வரும் அது. சக தௌத்தே தம் தௌதான் தேன தாபியாம் தைஹி தஸ்மை தாபியாம் தேபியः தஸ்மாத் தாபியாம் தேபியः தஸ்ய தயோஹோ தேஷாம் தஸ்மின், அது ஏழாவது. தஸ்மின் தயோஹோ தேஷு, தஸ்ய அவனுடைய, அதுவுடைய. சந்ததகும் ஷிலாபிஸ்துலம் பத்யா கோஷ சன்னிபம் தஸ்யாந்தே, தஸ்ய அந்தே கடைசியில் முடிவில், சுஷிரம் சூக்ஷ்மம், அந்த கடைசியில் முடிவில் தொங்கி என்ன இருக்குமா, சுஷிரம் சூக்ஷ்மம். சுஷிரம்ங்கிறது சிறு ஓட்டை. என்ன சொல்லுவாங்க, அந்த ஊசி நூல்னு சொல்கிற மாதிரி ஒரு சிறு ஓட்டையில் சூக்ஷ்மம். சுஷிரம் சூக்ஷ்மம் ஒரே வார்த்தையாக எடுத்துக்கலாம், பகுவிரிகி காம்பவுண்டாக எடுத்துக்கலாம். சூக்ஷ்மங்கிறது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டுமாங்க ஆங்கிலத்தில், ரொம்ப ரொம்ப சிறிதளவு, ரொம்ப ரொம்ப நுண்ணியம், துல்லியம். சுஷிரம் அந்த ஓட்டை. சுஷிரகும் தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின், அதில் தான், அதில் ஏழாவது விபக்தி சொன்னேன், தஸ்மின் தயோ தேஷுன்னு. அதில் சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாமே நிறுவப்பட்டிருக்கிறது. சர்வம் பிரதிஷ்டிதம், வந்து உபசர்கா 22 வரும். ஸ்தா தாத்துங்கிறது இப்போ திஷ்டாமிங்கிறது நிற்கிறேன்னு அர்த்தம். எல்லாமே ஸ்தாபனா ஆயிருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து பிரதிஷ்டிதம்னு வரும். இதில் இந்த இஷ்யெல்லாம் எப்படி வருதுன்னா, நீங்கள் ஸ்டுனா ஸ்டுகுன்னு அந்த சப்தத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும். 8-4-41 சூத்திரம் பாணினியோடு, அதில் உங்களுக்கு நல்லா விரிவாக தெரியும். அதில் இன்னும் பிரிக்கணும்னாங்க எல்லாமே அதில் தான் நிறுவப்பட்டிருக்கிறது. எது, அந்த சூக்ஷ்மமான அந்த பைய போல் இருக்கப்பட்ட, கீழே பார்த்து தொங்கிக்கொன்ற, எதை பார்த்து தொங்கிட்டு நம்ம போனவாட்டி பார்த்தோம், நாபிக்கு மேலே ஒரு விதஸ்தி, விதஸ்யாந்தே அப்படின்னு பார்த்தோம். அந்த எண்டில் ஆஃப் தி விதஸ்தி, அந்த 12 ஃபிங்கர் கைவிரல்களுடைய அகலம், அதுதான் ஒரு விதஸ்திங்கிறது. 12 இருக்கு இல்லையா, 12 அங்குலம்னு சொல்லுவாங்க. பட் 12 அங்குலம் 12 கைவிரல்கள். இது வந்து ஒரு 1/2 அங்குலம் 3/4 அங்குலம் இருக்கும். அது வேத கணக்கு, அது விதஸ்தின்னு. அப்போது அப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நல்லா இப்போ சந்ததகும் ஷிலாபிஸ்துலம் பத்யா கோஷ சன்னிபம் தஸ்யாந்தே, தஸ்யா கடைசியில் சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் தான் எல்லாம் சர்வம் பிரதிஷ்டிதம். அதுக்கப்புறம் கேளுவோம், தஸ்ய மத்தியே மகானக்னிர், தஸ்ய மத்தியே மகா அக்னிர் விஸ்வார்ச்சிஷ் விஸ்வதோ முகா. தஸ்ய மத்தியே, அதனுடைய மத்தியில் நடுவில் மகா அக்னி இருக்கு, அக்னி. தஸ்ய மத்தியே மகானக்னிர் விஸ்வத்துடைய அர்ச்சிஷக, விஸ்வம்னா உலகம், அர்ச்சிஷக, அர்ச்சிஷமான சித கும்பம் நம்ம படிவோம் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில். ஒளி, எனர்ஜி, ஒளி, சக்தி வாய்ந்த ஒளி, சூடுக்கு கொடுக்கப்பட்டே ஒளி. வெறும் ஒளினா ஒளின்னு நினச்சிக்காதீங்க, ஹீட் இருக்கிற, சூடு இருக்கின்ற சக்தி வாய்ந்த ஒளி அர்ச்சிஷ்க்கு பேர். விஸ்வார்ச்சிஷ் விஸ்வதः முகः, விஸ்வதோ முகன்னு வர்றது, அதை பிரிக்கணும். விஸ்வதः முகः, விஸ்வத்திலிருந்து வரப்பட்ட முகங்கள்னா எல்லா முகமும் அவருக்கு தெரியும். அதாவது அவருக்கு எல்லாமே பார்க்கலாம். அந்த மகாநக்னிக்கு எல்லாமே தெரியப்பட்டவதான். விஸ்வத்திலிருந்து எல்லா முகங்களுக்கும் அதை பார்க்கக்கூடியதான் அந்த ஒளியை. அந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். விஸ்வத்தோ முகஹன, விஸ்வத்திலிருந்து வரப்பட்ட முகங்கள்னு அர்த்தம். அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதான் சம்ஸ்கிருத அர்த்தம். ஆனால் எல்லா முகங்களும் அவருக்கும் இருக்கு, எல்லா முகங்களுக்கும் அவரை பார்க்கலாம். அவர் இருக்கும் இடங்களெல்லாம் பார்க்கலாம், அவருடைய ஒளியை பார்க்கலாம், ஒளியை நம்ம பார்க்கலாம். அதான் இதோடைய அர்த்தம். ஸோ தஸ்ய மத்தியே மகானக்னிர் விஸ்வார்ச்சிஷ் விஸ்வதோ முகः சோக்ரபுக் விபஜன் திஷ்டன்னாஹாரம் அஜரஹ கவி. சஹ அக்ரஹ சோக்ரஹன்னு வரும். சஹ அவன், அக்ரஹ முன்னாடி, புக்குங்கிறது சாப்பிடுதலுடைய தாத்து, புக் தாத்து, புஜ்ஜுன்னு எடுத்துக்கலாம். அது சாப்பாடு சாப்பிடுதல் தாத்து.
அக்ரபுக் அவன் தான் எல்லாத்தையும் சாப்பிட்றான், எல்லா சாப்பாடும் அவன் தரக்கூடியவன் அர்த்தம். இதில் இங்கே இந்த இடத்துல கண்டெக்சுவல் இடம் பொருள். ஆனால் அவன் எடுத்துக்க மாட்டான். நான் ஆகாரம் நான் வரேன். சோக்ரபுக் விபஜன் திஷ்டன். விபஜ்யதி அப்படின்னா விதரணம்னு எடுத்துக்கலாம், பங்கு போடுறதுன்னு எடுக்கலாம். அவன் தான் பங்கு போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறான். டிவைடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங். விபஜ்யதே அப்படிம்பாங்க. இஸ் த காஸ். அவன் தான் காரணம். இதுக்கு விதரணம், எல்லாருக்கும் விநியோகம் செய்வதல், எல்லாரையும் வகுப்பு வகுப்பாக பிரித்து கொடுத்தல், அவன் தான் காரணம். ஸோ அவன் தான் முன்னாடி அக்ரபுக், த ஃப்ரண்ட், முன்னாடி நமக்கு முன்னாடி இருந்து அந்த சாப்பாட்டை கவனித்துக்கக்கூடிய ஆளே அவன் தான் சொல்கிற மாதிரி சொல்கிறான் அந்த அக்னி. ஸோ கிரபுக் விபஜன் திஷ்டன், இருந்து கொண்டே. திஷ்டன்னா நின்று கொண்டேன்னு வரணும் அர்த்தம். அதுக்கு பேர் சத்ரு பிரத்யேக, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆங்கிலத்தில். நின்று கொண்டே அப்படின்னு. இந்த இடத்துல திஷ்டன்னா இருந்து கொண்டேன்னு வச்சுக்க வேண்டியது அர்த்தத்தை. ஸோ கிரபு விபஜன் திஷ்டன், நின்று கொண்டே. ந ஆகார, ஆனால் ஆகாரம் அவனுக்கு வேண்டாம். ஆகாரங்கிறது தமிழ் வார்த்தை தான். ந ஆகார அஜரக, ஜரகங்கிறது வயசு. ஆன்னு போட்டாச்சுன்னா வயசு இல்லாதவன், வயசே அவனுக்கு கிடையாது, அவனுக்கு அழிவே கிடையாது, அழிவற்றவன். ஜரகங்கிறது வயதானவன் அர்த்தம். ஜராங்கிறது ஓல்டேஜ், ஜரகங்கிறது முதியவன் சம்ஸ்கிருதத்தில். ஆன்னு போட்டாச்சுன்னா இளையவன் இல்லை, முதுமை வராத்தவன், முதுமையே கிடையாது. கவிஹி, கவிங்கிறது கவி புலவர்ல அர்த்தங்கள் இல்லை இந்த இடத்துல, எல்லாம் தெரிஞ்சவன். அந்த கவிங்கிறது அந்த காலத்தில் கவி எழுதப்பட்டவன் தான் ஞானம் உள்ளவன், கவி எழுதக்கூடிய சக்தி உடையவன். வால்மீகி அவள்லாம் கவின்னு சொல்கிறாருன்னா இந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சவன் அந்த மகா அக்னி, விஸ்வசிய அர்ச்சிஷா அவன். சோக்ரபுக் விபஜன் திஷ்டன்னாஹாரம் அஜர கவிஹி திரியகூர்த்வமதஷாயி ரஷ்மயஸ்தஸ்ய சந்ததா. திரியக்மானி பார்ஷ்வமா, இதாவது பைத்தாகரஸ் தியரம்னு இருக்கும். அதில் எப்படி வேத சாஸ்திரங்களில் பைத்தாகரஸ் முன்னாடியே கண்டுபிடிச்சாங்கன்னு நிறைய பேருக்கு இப்போ தெரியும். அது நான் கூட ஒரு பெரிய வீடியோவில் கொடுத்துருக்கேன். தீர்க்க சதுர சஹசிர அக்ஷயா திரியக்மானி பார்ஷ்வமானிச்சு அப்படிலாம் வரும். எது பிருத்தக் பூத்தே. அப்போ அந்த சைடில் திரியக்குங்கிறது நீங்கள் டயகனல் எடுத்துக்கலாம், ஹாரிசாண்டல் எடுத்துக்கலாம், நடுவில் போகிற கோடும் எடுத்துக்கலாம், இல்லை ஹாரிசாண்டலாக இருக்கிறதும் எடுத்துக்கலாம். ஹாரிசாண்டலாக இந்த பக்கம், வர்டிகல்லாம் இந்த பக்கம், இப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி போகிற திரிய ஊர்துவம் மேலேயும் இருக்குது அந்த ஒளி. திரிய ஊர்துவ அதகம் இருக்குது. ஷாயி சயனத்துலேயும் இருக்குது, மீன்ஸ் ஸ்லாண்டிங், கோடலாகவும் போகும். ரஷ்மயக, ரஷ்மிங்கிறது ஃப்ளேம், ஒளி, தீப்பந்தம்னு வச்சுக்கோ. தீப்பந்தம்னா தீப்பந்தம் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒளி, தீ ஒளி, தீ கொழும்பு அப்படி வச்சுக்கலாம். ரஷ்மயக மாணவர்களுக்காக பகுவச்சனம். ஹரிஹி ஹரி ஹரய, இகாரந்த புல்லிங்க சப்தம், பகுவச்சனம் பிரதமா விபக்தி. ரஷ்மயக, அப்போ அவனோட ஒளி எப்படி அஜரக, அவன் வயது வராதவன், முதுமை இல்லாதவன். திரியகூர்த்வமதஷாயி ரஷ்மய தஸ்ய சந்ததா. அந்த ரஷ்மயக, அவனுடைய ரஷ்மயக எப்படி கண்டினியூவஸ், தொடர்ச்சியாகவே இருக்கும். அவனுடைய ரஷ்மயக சந்ததா, அது எப்படி திரியக்மானி, திரியக் இது இருக்கும், ஊர்துவத்திலையும் இருக்கும், ஊர்துவாயனமாக அதரத்துலேயும் இருக்கும், கீழே இருக்கும், சயனத்திலையும் சரிஞ்சும் இருக்கும். அவனுடைய ரஷ்மயக சந்ததா. திரியகூர்த்வமதஷாயி ரஷ்மயஹ தஸ்ய, அவனுடைய சந்ததா. சந்தா சந்தாபயதி ஸ்வந்தேகம் மா பாததலமஸ்தகஹ. சந்தாபயதி ஸ்வந்தேகம், சந்ததா தான் கண்டினியூஸாக. தாபயதி, சந்தாபயதி, கண்டினியூஸாக சந்ததாவன். சம் ப்ளஸ் தாபயதி, தாபங்கிறது சூடு கொடுக்கறது, ரொம்ப உஷ்ணங்கிறதுக்கு பதிலாக தாபம்னு சொல்லுவாள். தாபயதி, சூட கொடுக்கப்பட்டவ, காரணத்தை உடையவன். He is the cause for giving heat, energy.
சக்தியை கொடுக்கக்கூடியவன், சக்தி கொடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றவன். தாப்பயதி நிஜந்த பிரத்யம் சம்ஸ்கிருதத்தில். நிஜந்தா காசேட்டிவ் ஃபேக்டர். அகம் பட்டாமி அகம் பாட்டையாமி, நான் படிக்கிறேன், நான் படிக்க வைக்கிறேன். அவன் தான் சம் முழுவதும். சந்தாப்பயதி ஸ்வம் தேவம், ஸ்வம் தேகம், அவனுடைய தேகம், அவனுடைய சரீரத்துக்கே தாப்பயத்தி பண்ணுறான், சூடு பண்ணிக்கிறான். எப்படி வருது பாருங்க. சந்தாபயதி ஸ்வந்தேகம் ஆபாததல. கம்ப்ளீட்டு பாததல, பாதத்துடைய கீழ் இருந்து, தளத்திலிருந்து, ஃப்ளோர்லேருந்து, பாதத்திலிருந்து ஆபாதல மஸ்தக வரைக்கும் அவன் சொந்தமாகவே சூடு பண்ணிக்கிறான. நியூக்ளியர் ஃபியூஷன் மாதிரி தான். எவ்வளோ தூரத்துக்கு அவ இது பண்ணியிருக்கா பாருங்க. ஃபோட்டான்ஸ் தான் எடுத்துக்கிற அழியக்கூடிய அஜரக ஜரக அஜரக இந்த ஃபோட்டான்ஸுக்கு அது வந்து பார்ட்டிகல்ஸ், ஒரு பொருள்கள், லைட்டு. பாக்கியெல்லாம் இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் எல்லாம் புரோட்டான்ஸு, நியூட்ரான்ஸு, எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் அழியக்கூடியது நாளாவட்டத்தில் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா சேர்ந்து உருவங்கள் மாறக்கூடியது. ஆனால் இது அப்படியே இல்லை, அழிவே இல்லை, அஜரக. அப்போ இந்த ஃபியூஷன் ப்ராசஸில் அந்த லைட்டை பற்றி, எனர்ஜி பற்றி அவங்க சொல்கிறாங்க. தானாகவே தான் அந்த ஃபியூஷன் உங்களுக்கு சூட காலிலேருந்து தலை வரைக்கும் எங்கே இருந்தால் ஒரு பொருள் இருந்ததுனாக்கா அந்த ஃபியூஷன் நியூக்ளியர் ரியாக்டரில் ஃபியூஷன் ப்ராசஸ், ஃபிஷன் ப்ராசஸ் 2 இருக்குது. அணுக்கள் ஒன்று சேரும் பொழுது, ஒன்றாக கூடும் பொழுது, ஐக்கியமாகும் பொழுது சக்தியை வெளிப்படுத்தும். இல்லை அணுக்களை நம்ம வெட்டும் போது இரும்புக்கு மேலே நீங்கள் அணுக்களை நீங்கள் வெட்டிங்கன்னா, இரும்பு அயன் ஆட்டம் எஃபி மேலே வெட்டிட்டீங்கன்னா யுரேனியம் 235 தான் பெஸ்ட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச டெக்னாலஜி பொருளியலில். அது ஃபிஷன் ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு ஹீட்டு கொடுக்கும். இப்போ அதுக்கெல்லாம் இருக்கக்கூடியது புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸு, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு இருக்கக்கூடிய அணுக்களின் அணுக்கள் எல்லாம் வரும். குவார்க்ஸு எல்லாம் சொல்லுவாங்க, ஃபர்மியான்ஸ், போசான்ஸ் எல்லாம். இது வந்து ஃபோட்டான்ஸ் வந்து அஜரக, வயசே கிடையாது. அதுக்கு வயசானவனே ஆக முடியாது, என்றும் இளமை, என்றும் 16 தான். அது ஃபோட்டான்ஸ் தான். அதுதான் இங்கேயும் அஜரகங்கிறாங்க, அந்த மகா அக்னிங்கிறாங்க. அது சின்ன ஒளியில் இருக்குங்கிறாங்க. அந்த ஸ்பார்க், ஒரு சின்ன ஸ்பார்க்கு, இன்ஃபினைட் ஸ்பார்க்கில் இருந்தால் டமாலில் பிக் பேங் வந்ததுங்கிறாங்க அணு விஞ்ஞானிகள். அதாவது நாசா விஞ்ஞானிகள், ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட், பிரபஞ்ச விஞ்ஞானிகள். அந்த அணு சுஷிரம் சூக்ஷ்மங்கிறான் இவங்களை. அதில் தான் எல்லா சக்தியும், அதுலேருந்து தானே வெடிச்சு இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே வந்துருக்கு. இவ்வளோ சக்தியோட, இவ்வளவு சூரியன்கள், இவ்வளவு சந்திரங்கள், இவ்வளவு மண்டலங்கள், ஒரு மண்டலத்துலேயும் எத்தனையோ சூடு. அதை வேதத்தில் எப்படி அழகாக சொல்கிறாங்க, சுஷிரம் சூக்ஷ்மம். அங்கே தான் இருக்குது அந்த எண்டில், அந்த சுஷிரம் சூக்ஷ்மம். அந்த ஸ்ட்ரிங் தியரின்னு வரும். ஸ்ட்ரிங் தான் யூனிவர்ஸ் இருக்கிற மாதிரி. அதை தான் அந்த ஷிலாபி அப்படிங்கிறாங்க, தொங்கின்னு இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த கடைசியில் அந்த இருக்கிற அந்த சின்ன சூக்ஷ்ம சரீரத்தில் சுஷிரம் சூக்ஷ்மத்தில் தான் அந்த மகாநகிரி இருந்துட்டு அதில் வர அர்ச்சிஷக உலகத்துக்கெல்லாம் பார்க்குறது. அவனுக்கு எல்லா முகங்களும் பார்க்கலாம், எல்லா உலகத்தில் இருக்க எல்லா முகங்களும் பார்க்கலாம் இவனை. அந்த மாதிரி கொண்டு போய் அஜரகன்னு கூறிவிட்டு இந்த சக்தியை, இந்த ஃப்ளேம்ஸை எப்படி கூறுறாங்க, அது அவ்வளோ மைன்யூட்டில் இருக்கா நாராயணன். அந்த ஸ்மாலஸ்ட், இந்த இன்ஃபினிட்டி ஸ்மால் டாட் பிளாஸ்டட், அதுதான் பிக் பேங் தியரி. அளவற்ற ஒரு சிறு பொட்டுவினால் வெடித்து சிதறியது தான் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அப்படின்னு. இந்த உலகம்னா நம்ம உலகம் நினச்சிக்காதீங்க, இந்த பிரபஞ்சம். அதனால தான் இது அவ்வளோ அழகாக மஸ்தக தலை வரைக்கும் அவனே சூடு உண்ட போயினா ஃபியூஷன் ப்ராசஸில் அவனே ஹீட் பண்ணிக்கிறான், அவனே சூடாக்கிக்கிறான். தாப்பயத்திங்கிறாங்க. இதிலெல்லாம் விஞ்ஞானம் இருக்குது. அடுத்ததுலேயே பார்க்கலாம், தஸ்ய மத்தியே பக்னிஷிகா, அது அடுத்த 5ஆம் விபாகத்தில் வரும். இப்போ இந்த இதில் தத்துவங்களும் மட்டும் இல்லை, விஞ்ஞானங்களும் எப்படி அடங்கியிருக்கு. ஆத்மா நாராயணன் யார், அதை பற்றி மிக தெளிவாக நாராயண ரிஷி கூறியிருக்கிறார் வேதங்கள் மூலமாக. இதெல்லாம் நம்ம பிரித்து அதனுடைய தத்துவங்களையும் விஞ்ஞானத்தைகளும் இணை பார்த்து சரிபார்த்து அதனுடன் விட்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒப்புதல் அளிக்காமல் இருக்க முடியாது. என்ன, நம்முடைய வேதங் சாஸ்திரங்களில் விஞ்ஞானம், தத்துவ ஞானங்கள், கடவுள் பக்தி மட்டுமல்ல, விஞ்ஞான ஞானத்தை அழகாக அது சுட்டி காட்டுகின்றது என்றுதான் இதன் பொருள்.
தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாகவே அடுத்த விவாகத்திற்கு செல்லலாம். அதுவும் மிக முக்கியமானது, ஆத்மாவை பற்றி வர்ணிக்கக்கூடியது, அதுவும் பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.